கிறிஸ்டபர் நோலன்ஸ் ஒடிசி ஆக்சுவலாக டிக்கெட்டே கிடைக்கல. 2 வீக்ஸ் 8 மணி ஷோ கூட வீக்கெண்டு வீக்கெண்ட் இல்லை, வீக் டேஸ்லேயே ஃபுல்லாக இருக்குது. ஸோ ஐமேக்ஸ் வந்து நார்மலாகவே ஃபுல்லாக தான் இருக்கும். இந்த படம் வேறு நல்லாயிருக்கு. கிறிஸ்டபர் நோலன்ஸ் மேக்கிங்கு அது இதுன்னு என்னென்னமோ சொல்லி பயங்கர ஹைப் ஏற்றி விட்டானுங்க. ஸோ போய் பார்ப்போமே அப்படின்ட்டு தான் புக் பண்ணி போய் பார்த்தேன். படத்தில் வந்து ஸ்டோரி லைன் என்ன அப்படின்னா, மேக்ஸிமம் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ ட்ராய் வின் பண்ணதுக்கப்புறம் ஒடிசிஸ் எப்படி ரிட்டன் வந்து வீட்டுக்கு வரான், அதில் வந்து என்னென்ன பிரச்சனை வந்துச்சு அப்படிங்கிறதான் வந்து மெயின் ஸ்டோரி லைன். இதில் வந்து ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் ஒரு சீனுமே கிடையாது. ஈஸியாக ப்ரிடிக்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஓகே, இங்கே போயிட்டான், இதாயிரும் இதாயிரும். ஸோ ஓரளவுக்கு வந்து ப்ரிடிக்ட் பண்ணுற மாதிரியே தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் தாண்டி இந்த படத்தை எப்படி இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணானே எனக்கு தெரில. 3 மணி நேரம் கிட்டத்தட்ட ஓடுது, போரே அடிக்கல படம். ஸோ தட் இஸ் அ பவர் ஆஃப் கிறிஸ்டபர் நோலன். அடுத்த சீன் இன்னும் தான் வருதுன்னு தெரியுது, ஆனாலும் படத்தை வந்து ஒரு மாதிரி நம்மளை வந்து படத்துக்குள்ளேயே வச்சுருந்தான். மியூசிக்கு, அந்த ஸ்க்ரீன் ப்ளே, மேக்கிங். ஸோ ஒரு மாதிரி படம் நல்லாவே போயிட்டுருக்கும். இதுதான் நடக்கும், 300 பேருக்கான கிளைமேக்ஸில் இவன் தான் ஜெயிக்க போகிறான் அப்படின்னு நினைப்போம். அதுதான் நடக்கும், ஆனாலும் நல்லாயிருக்கும். இட்ஸ் கைண்ட் ஆஃப் அ குட் கிறிஸ்டபர் நோலன்ஸ் மூவி. ஸோ ஸ்டோரி லைன் பார்த்தா எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்ம 1001 ஒவ்வொரு ஸ்டேஜாக போய் தாண்டி 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 போவோம்ல, அந்த மாதிரி வந்து ரிட்டன் வர்றப்போ ஒரு சிங்கிளை மான்ஸ்டரை போய் கொண்டுருவானுங்க. ஸோ அது கண்ணை குத்திடுவானுங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த சிங்கிளை மான்ஸ்டர் என்ன பண்ணும் அப்படின்னா, பொசைடன் காட் கிட்ட வந்து சொல்லிடும். அதாவது வந்து பொசைடன் வந்து கர்ஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த அவங்க வந்து ஷிப்பில் தானே போய் ஆகணும். ஸோ அந்த பொசைடன் காட் வந்து ஒவ்வொரு பிரச்சனையாக கொடுத்துட்டே இருக்கும். ஸோ அது ஒரு பிரச்சனை. ஸோ அதுக்கப்புறம் ஒவ்வொரு லேண்டில் போய் இறங்குவாங்க. ஒவ்வொரு லேண்ட்லேயும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்கும். ஒரு 20 ஃபீட் சோல்ஜர்ஸ் இருப்பானுங்க, ஒரு விட்ச் இருக்கும், மவுண்டன்ஸ்குள்ளேருந்து என்னென்னமோ வரும். ஸோ அந்த மாதிரி நிறையா ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதையெல்லாம் தாண்டி எப்படி வந்து வீட்டுக்கு வந்தான், வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அந்த வீடு எப்படி இருக்குது, அவளோட ராணி வந்து அவளுக்கு ஒடிசிஸ்க்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாளா, அந்த மாதிரி இன்னொரு சைடு ஆஃப் ஸ்டோரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஏன் ஏன் அப்படின்னா நான் லீனியராக சொல்லியிருப்பானுங்க. ஸோ ஒடிசிஸ் வந்து ஒரு இடத்துல போய் மாட்டியிருப்பான், இன்னொருத்திக்கிட்ட. அவள் பேர் கூட என்னமோ நல்ல பேர், கெலப்சோன்னு நினைக்கிறேன். ஸோ அவள்கிட்ட மாட்டியிருப்பான். அவள் வந்து ஒரு 7 வருஷமாக வந்து வச்சு காப்பாற்றிட்டுருப்பா, அவள் வச்சுருப்பா கேப்டிவாக. ஸோ அந்த ஸ்டோரி கொஞ்சம் போகும். அதுக்கப்புறம் ட்ராயில் எப்படி என்ன மாதிரி பண்ணாங்க அப்படின்ட்டு ஒரு ஸ்டோரி போகும். அதுக்கப்புறம் வந்து அந்த இத்தக்கால வந்து என்ன நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டோரி போகும். இந்த மூணையும் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக காட்ட காட்ட ஸோ ஸ்க்ரீன் ப்ளே ரொம்ப ஸ்ட்ராங்காகவே சூப்பராகவும் இருக்குது, ஸ்ட்ராங்காகவும் இருக்குது. ஸோ இதுதான் வந்து அந்த படத்தோட சக்ஸஸ்ன்னு நான் நினைக்கிறேன். நம்ம இதில் ராமாயணம்னு இப்போ தான் வந்து ஒரு ட்ரையல் விட்டானுங்க, சத்தியமாக பார்க்கவே முடியல. 4000 கோடிங்கிறானுங்க. ஏன்டா இப்படி பண்ணுறீங்க, ஒரிஜினல் லொக்கேஷனில் போய் எடுத்து குடிவில் சில வருதடா அப்படிங்கிற மாதிரி. கிறிஸ்டபர் நோலன்ஸ் வந்து அந்த டெனன் படத்துக்கு அந்த ஃப்ளைட்டை வெடிக்க வச்சுருப்பார். ஸோ எதனால் அப்படின்னா, ஸோ நீ ஒரிஜினலாக பண்ணாலே செலவு கம்மியாக வருது, நீ இதுக்கு வந்து செட்டு போட்டு இதெல்லாம் பண்ணினா செலவு வச்சா தான் வருது அப்படிங்கிறனால அது ஒரிஜினலாக பண்ணதே அந்த படத்துக்கு ஒரு ப்ரொமோஷன் மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி தான் வச்சுக்கோங்களேன், கிறிஸ்டபர் நோலனோட ஒரு நான் லீனியர் ஐடியா வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும் எல்லா படத்துலேயும். ஸோ அதே மாதிரி தான் இந்த படமும் நல்லாயிருக்கு. ஸோ போர் அடிக்கிறப்ப கூட பார்க்கலாம், உனக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது. ஓகே இதுதான் தெரியும், ஆனால் ஒரு மாதிரி சட்டிலாக போயிட்டே இருக்கும். குட் மூவி, பார்க்கலாம். ஐமேக்ஸ்லாம் போய் பார்க்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது, நார்மல் மூவிலையும் போய் பார்க்கலாம், நல்லா தான் இருக்கும். இட் கேன் ட்ரை இட். தேங்க்ஸ். இதில் முக்கியமான கேரக்டர் வந்து நான் சொல்ல மறந்துட்டேன். இந்த ட்ரைலரில் போஸ்டர்லாம் அந்த பெருசாக ஒரு முடி வச்சுட்டு ஒருத்தர் வருவாங்கள்ல,
அகமனான் சம்திங், அந்த பேர் என்னன்னு தெரில. ஸோ அவன் கேரக்டர் வந்து சும்மா ஒரு மொத்தமாகவே ஒரு 4-5 நிமிஷம் தான் படத்தில் வருவான். பக்காவாக இருக்கும், அப்படியே மாசாக இருக்கும் ஒவ்வொரு சீனும். அந்த கேட்டை உடச்சிட்டு எல்லாம் வருவானுங்க, அவன் அப்படியே நிற்பான் பாரு, மாசு அதெல்லாம். ஆனால் கடைசி வரைக்கும் இது யாருன்னே காட்டல, கடைசியில் அவனுக்கு ஒன்று பொண்டாட்டியை கொண்டு தூக்கி வீசிடுவான். ஸோ அவன்லாம் வந்து பார்க்குறக்கே பிரம்மாண்டமாக இருக்கும். அந்த அவன் ஒரு ஆள். இதை வந்து கன்ஃபார்மாக இன்க்ளூட் பண்ணணும்னு தோணுச்சு, அதை நான் பண்ணேன்.